சேலம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வழக்கறிஞர் அண்ணாதுரை போட்டியிடுகிறார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் அவர் அதன் ஒரு பகுதியாக ஓமலூர் பேருந்து நிலையம், கடைவீதி, தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த வெளி வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பாமக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக சென்றனர். முன்னதாக ஓமலூர் அண்ணா சிலை அருகே பாமக வேட்பாளர் அண்ணாதுரை பேசும்போது, சேலம் மாவட்டத்தில் அதிமுக, திமுக இரு கட்சிகளும் மாறி மாறி கொள்ளை அடிப்பதாகவும் ஜனநாயகம் செத்து போய்விட்டதாக கூறிய அவர், கொள்ளையடித்து வைத்திருப்பவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் என்ற சூழ்நிலை உருவாக்கிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களை கைப்பற்றும் எனவும், சேலம் தொகுதியில் பாமகவிற்கு அமோக ஆதரவு உள்ளது எனவும் கூறிய அவர், மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து தன்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என அங்கு கூடியிருந்த பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இந்த பரப்புரையில் ஏராளமான பாமக கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த சேலம் மாவட்டத்தில் வித்தியாசமா நடக்குது. நீங்க பாவமா இருக்குது. ஆனா இந்த அண்ணா திமுகவும் திமுகவும் படுமாவிக நிக்கிறது காசு, உட்காந்தா காசு கொடுக்குறாங்க. எப்படா எலெக்ஷன் நடத்துறது? ஒரு ஏழைப்பாளையிலிருந்து ஒரு ஜனநாயகம் செத்து போச்சு. இதுக்கு மேல தேர்தல்ல கொள்ளையடிச்சு எப்படியாவது கொள்ளையடிக்கிறதா இவங்க கொள்ளையடிச்சு இப்ப வெற்றி பெறலாம் நினைக்கிறாங்க. நிச்சயமா இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் அதிக இடங்களை வெல்லும். இதுல நம்மளோட சேலம் பாராளுமன்றம் இங்கத்தான் போயின்னா சேலத்தெல்லாம் அமோக வரவேற்பு, பெரிய பெரிய வணிக பெருமக்கள். ஆகவே இந்த ஊழல் கட்சிகளை ஒழிக்கிற நீங்க எல்லாம் மாம்பழ சின்னத்தில் என்னை வணக்கமிட்டு வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் பாதமணி கேட்டு விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.